எல்லா விஷயத்துலையுமே சொல்வது போல சுற்றி பனைமரங்கள், அதுக்கு பக்கத்தில் ஏரி இருந்திருக்கும், பட் இப்போ தண்ணி இருக்காது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆர்ன் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பார்த்து பிஹைண்ட் தி சீன்ஸ் அந்த சைடு லைட் ஆஃப் பண்ணி பெட்ரோலோட வேலை இன்னைக்கு இது இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்பொழுது என்ன வேலை இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு புது vlog. பட் இந்த vlog நிறைய வித்தியாசமான விஷயங்கள் ஏற்கனவே சொல்றது போல தான் எல்லா vlogலும் இதே சொல்லாதடா அப்படின்றீங்களா? பட் அப்படி கிடையாது. இந்த vlogல நம்ம தமிழ் டெக் பிசி பில்ட், ஸோ உண்மையான பிசி பில்ட்டை வந்து பார்க்க போகிறோம், கையோடு எடுத்துகிட்டும் வர போகிறோம். என்ன எப்படி போக போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து பிளான் பண்ண அதே சமயத்தில் கடைசியாக வந்து நம்மளுடைய கார் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாது. ஸோ அதே காரில் இப்போ போயிட்டுருக்கோம். மீ, அதீஷ் அண்ட் அண்ணா 3 பேரும் தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம காரில் ஏறின உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இது பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு இது இருக்கும் இல்லைங்களா, மேலே இருக்கிறது இல்லை. ஸோ நான் கையை வச்ச உடனே கையை வந்து கிழிச்சிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தோடு ஸ்டார்ட் ஆனாலும் வண்டியில் இப்போ ஆரணும் இல்லை. ஸோ அதனால் இப்போ அடுத்ததாக கிருஷ்ணகிரியை தாண்டி பரூரையும் தாண்டியாச்சு. அடுத்ததாக வாணியம்பாடியிலேயாச்சும் யாராச்சும் இருந்தாங்கன்னா டக்குன்னு ஆரனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சென்னை போயிடலாம் அப்படின்ற பிளான் தான் போயிட்டுருக்கு. சென்னையில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆஷுடைய வீட்டுக்கு போயிட்டு பிசி பில்ட் பண்ணி அந்த இடங்கள்லாம் ஒரு சில கொலாப்ஸ் எல்லாமே பண்ணி அதை எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கூடவே நம்மளை வந்து ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து ஒரு சேனல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் டைமிங் எல்லாமே செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இன்டர்வியூவுமே சேர்த்து உங்களுக்கு இன்னும் பல விஷயங்களே அந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். எல்லா விஷயத்துலையுமே சொல்வது போல சுற்றி பனைமரங்கள், அதுக்கு பக்கத்தில் ஏரி இருந்திருக்கும், பட் இப்போ தண்ணி இருக்காது. ஸோ நண்பர்களே, சென்னையில் ஃபைனலாக வந்துட்டோம். பட் இடம் எதுன்னு காமிக்க மாட்டேன், பட் வந்துட்டோம். ஸோ ஓகேங்களா. பட் என்ன விஷயம்னா, நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னது போல் கார் எடுத்ததுலேருந்து ஆர்ன் அடிக்கல, எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷெட்டை பார்த்து கடைசியில் சென்னைக்கே வந்து அஸ்வின் வீட்டுக்கிட்டே வந்ததுக்கு அப்புறமாக இங்கே ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்தது. போய் வண்டி நிறுத்தி கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆர்ன் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். இதுக்கு காரணம் வந்து இவர் தான். ஸோ இவர் தான் வந்து சுவிட்ச் எல்லாம் கிடையாது ஆர்னுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆர்னே அடிக்காமல் ஓட்டிட்டு வந்து இவனையும் பயன்படுத்தி ஓட்ட வச்சாங்க. ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து ஸ்டூடியோ ஒரு ஃபுல் டூர் வந்து பார்த்தோம். ஸ்டூடியோ எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. செம்ம அப்படி ஒரு செம்ம அப்படின்னு சொல்லலாம். சொல்ல முடியல வார்த்தைகள் அந்தளவுக்கு. ஸோ நம்மளும் சீக்கிரமாக இது போல் அட்லீஸ்ட் இதில் மினி வெர்ஷனாச்சும் ஒரு ஸ்டூடியோ வந்து ரெடி பண்ணலாம். அடுத்த வருஷம் ரெடி பண்ணுறோம். டேரெக்டாக அடுத்த வருஷத்துல போயிடுறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ஒரு சின்ன ஸ்டூடியோ வச்சு கொஞ்சம் ட்ரீம் செட்டப் மாதிரி வந்து சீக்கிரமாக கொண்டு வரலாம். ஸோ ஃபைனலி ஸ்டூடியோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புது ஸ்டூடியோ இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு காமிக்க முடியாது. மேபி அவரே வந்து அவருடைய சேனலில் காமிக்கலாம். பட் நம்ம வந்த காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய பிசி பில்ட், தமிழ் டெக் பிசி பில்ட். ஸோ அந்த பிசி பில்ட்டுக்கு ஒரு கொலாப் ப்ளஸ் இப்போ அந்த பிசியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில ஃபுட்டேஜஸ். ஓவராலாக நம்மளுடைய கீபோர்டு, மவுஸ் ஃப்ரம் கூலமாஸ்டர் அண்ட் அப்படி டப்பாக்குள்ள எல்லாமே இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு, அது என்ன பார்த்து அது என்ன பாது, PSU அண்ட் மதர் போர்டு, கூலர், ரைசன் பெஸ்ட். எங்க தீஷ் இன்சைட் பாரு கம்பேரிசன் ரைட். behind the scenes அந்த சைடு லைட் ஆஃப் பண்ணு ரெண்டுத்தையும். ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னது இது கொலாப். ஸோ கொலாப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. தமிழ் டெக் பிசி பில்ட், இதுதான் வந்து வீடியோட டைட்டில். பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். ஃபீட்பேக் வந்து நீங்கள் C4 டெக் தமிழில் வந்து சொல்லலாம். தமிழ் டெக் சேனல்லையும் வந்து சொல்லலாம். பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் செல்வன் சேனல். ஸோ மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்ல உண்மையாலே ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் லைக் எ ட்ரீம் வந்துட்டே இருக்கும். லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது இந்த மொபைலில். ஸோ கேமிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களோட வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு ஒரு ஸ்னீக் பீக் மட்டும், கேமிங் எப்படி இருக்குது அந்த ஃபோன் தான்.
இந்த ஃபோன் ஆக்சுவலாக இது வந்து செல்ஃபி நல்லா நல்லா இருக்குல்ல லைட்டிங்க்கு. ஆமாம், இன்னும் கரெக்டாக இருக்கும். OnePlus 6 இதை விட நல்லா இருந்தால் நம்ம அடுத்த vlogலேருந்து OnePlus 6 எடுக்கலாம். OnePlus 6ல கொடுத்தாங்கண்ணா எப்படி இருக்குமோ கொடுத்தாங்கண்ணா. அந்த ஃபோனை வேற நம்ம பார்க்கணும், அது எப்படி இருக்கும்னு ஃபுல் பிசி பில்ட் பற்றின வீடியோ மற்றும் ஸ்பெஷலான பல விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் என்ன ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. பட் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக செட்டப் காமிக்கலாம்ல பர்மிஷன். ஸோ இதுதான் வந்து இந்த செட்டப்பில் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் கேமராமேன் அங்கே நிற்கிறாரு. அதே போல் இதுதான் வந்து ஃபுல் செட்டப். ஸோ ஓகே, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இது இல்லாமல் இது போல் உங்களுக்கு நல்ல ஒரு மோஷன் பிளரோட ஒரு வீடியோலாம் வேணும் அப்படின்னாலும் மறக்காம தமிழ் சலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது போலவே பிசி பில்ட் முதல்ல பிசியை வந்து நான் உங்களுக்கு அதையும் வந்து சேர்த்து காமிச்சிருக்கேன். பிசி உங்களுக்கு முழுசாக காமிக்கல, அந்த ஃபுட்டேஜும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் பிசி பில்ட் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். கூடவே அடுத்ததாக கிருஷ்ணகிரி வந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:47. ஸோ 7 மணிக்குள்ள நம்ம சென்னையை விட்டால் தான் நைட்டு 10 மணிக்காச்சும் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன். இப்படியா இப்படியா, அதாவது நாங்கள் செல்ஃபி எடுக்கும்போது வந்து நடுவில் பூந்து இப்படி இருந்தது, இப்படி பூந்து நான் செல்ஃபியில் வரணும்னு வராங்க. இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க. டெக்கடிப்புற அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் டெக் பிசி பில்ட் எடுத்துட்டும் வந்துட்டோம். பட் நைட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆச்சு? 12 ஆயிடுச்சுல. ஸோ 12:30 அண்ணாவெல்லாம் வீட்டுக்கு விட்டுட்டு நானும் மத்திஷம் வந்து இங்கேயே வந்து தூங்கிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து காலையில் எழுந்து எல்லாத்தையுமே செட்டப் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். பட் அப்படி தான் இருக்குது ஃபேஸ். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ தமிழ் டெக்குடைய பிசி பில்ட் தமிழ் டெக்குடைய ஸ்டூடியோவில் செட்டப் வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன முடியுமோ அது வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த செட்டப் உங்களுக்கும் காமிக்கிறேன், முதல்ல பாருங்கள். இப்போதைக்கு தமிழ் டெக்குடைய செட்டப் இதுதான். ஓவராலாக நம்மளுடைய புது பிசி அங்கே வச்சாச்சு. இப்போதைக்கு மானிட்டர் இல்லை, இன்னும் ஆர்டர் போடாததுனால ஃபிலிப்ஸ் என்னோட பழைய டிவி ரிவ்யூ ஏற்கனவே நீங்கள் ஹவுஸ் சேனலில் பார்த்துருக்கலாம், அது வச்சுருக்கேன். கீபோர்ட் கூலர் மாஸ்டரில் கொடுத்தது அதே வந்து இருக்குது. பட் மவுஸ் எனக்கு வந்து என்னோட டிராகன் வார் மவுஸ் அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் அண்ட் ஃபர்மோட் செட்டப் இப்போதைக்கு இதுதான். இதற்கு மேற்பட்டு எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு ஆடிஷன் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் செட்டப் பார்க்கும்பொழுது இன்னும் மற்ற விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போதைக்கு முதல் முறை ஆன் பண்ணிடலாமா? ஸோ தமிழ் டெக்கோட பிசி பில்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறோம். அது நீங்களும் சேர்ந்து விட்னஸ் பண்ணணும். இது எல்லாமே உங்களால தான், உங்களுக்காக தான். ஸோ அதனால தான். ஸோ 3, 2, 1. இப்போ லைட்டாக பண்ணால் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய புது பிசி இப்போதைக்கு ஆனும் பண்ணிட்டோம். இதை பத்தின மேலும் பல விவரங்களுக்கு நீங்க தமிழ் டெக் சேனலை பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி, வளர்க நல்ல உள்ளங்கள். And 3, 2 இது கவர் ஆகட்டும். நினைச்சேன்